நான் இப்போ சிஎம் மதராக ஆனதுக்கப்புறம் தான் நீ எனக்கு வந்து போடணும் அப்படின்னு சொன்னேன். அத்தை கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு கேட்டு சொன்னேன். அது இன்னைக்கு நடந்துருச்சு. விஜயும் மனைவி சங்கீதாவும் இப்போ சேர்ந்து வாழ போறாங்க என்ற நியூஸ் தான் சோஷியல் மீடியா முழுக்கவே பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறதே விஜயோடைய அம்மா ஷோபா தான். அவங்க தான் சங்கீதாவை சந்தித்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதே மாதிரி முதல்வர் விஜயும் சந்தித்தும் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்காங்க. போன வருஷம் டிசம்பர் மாதம்தான் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. அதில் அவங்க சொன்ன விஷயம் தான் பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்தது. அதாவது விஜய் ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதா சொல்லியிருந்தாங்க. அதோட அந்த உறவால் என்னை கொடுமைப்படுத்தினார்னோ 2021 தான் அந்த உறவையே நான் கண்டுபிடிச்சேன். முதல்ல விஜய் நிறுத்திடுறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறமா அவர் நிறுத்தவே இல்லை. அதனால் விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க சங்கீதா. நேற்று கூட இவங்களுடைய விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வந்தது. இப்படி இருக்க சூழல தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக விசாரணை நடத்த கோரி ரெண்டு தரப்புலையுமே, அதாவது விஜய் தரப்பாகட்டும் சங்கீதா தரப்பு ஆகட்டும், ரெண்டு பேருமே கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் நீதிமன்றமோ அதை நிராகரிச்சிட்டாங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சங்கீதா தான் விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்களே தவிர இது வரைக்கும் விஜய் விவாகரத்து கேட்கவே இல்லை. அதில் அவருக்கு விருப்பம் இல்லைன்னு பலருமே சொல்லிட்டு வராங்க. மகன் ஜெய்சன் சஞ்சய் மகள் திவ்யா சஷாவுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் விஜய் இந்த வழக்கை தள்ளி போட்டுட்டே வராருன்னு சொல்லப்படுது. இன்னும் தான் விஜயோடைய அம்மா ஷோபா விஜயோடைய மனைவி சங்கீதாவை நேரில் சந்திச்சு பேசியிருக்காங்களா. அதுலயும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு இனி நடக்க போற விஷயங்களை பத்தி பாருங்க. மகன் மற்றும் மகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு ரெண்டு பேருமே சேர்ந்து வாழுங்க. உங்களுக்குள்ள என்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ விஜயும் முதல்வர் ஆயிட்டான். அவனுடைய அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா நீ கண்டிப்பா அவன் கூட இருந்தாதான் அது நல்லா இருக்கும்னு, அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சங்கீதாவும் நான் யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களாம். அதே மாதிரி முதல்வர் விஜய் கிட்டேயும் இதை குறித்து பேசியிருக்காங்க. சங்கீதா யோசிச்சு முடிவு சொல்றேன்னு சொன்னதா சொல்லியிருக்காங்க விஜய் கிட்ட. அதோட விஜய் கிட்டையும் வெளிப்படையாவே பல விஷயங்கள் குறித்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால விஜயும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காராம். ஸோ இதன் மூலமாவே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அடுத்த முறை இவங்களுடைய விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதி அவங்க ரெண்டு பேர்த்தையுமே நேரில் அழைச்சி ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. எப்பவுமே குடும்ப நீதிமன்றத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பையே அதிகமாக கொடுப்பாங்க. முதல்வர் விஜயோடைய தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் எல்லாருடைய விருப்பமே அண்ணனும் அண்ணி சங்கீதாவும் சேர்ந்திருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பலருமே இப்போ கொண்டாடிட்டு வராங்க. மேலும் விஜய் சங்கீதா மீண்டும் இணைவாங்கன்னு இப்போ சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வருது. மேலும் முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா இவங்க ரெண்டு பேரும் இணைவாங்களா என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.